சரி, உங்க வேலை விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட பேசிட்டு சாரு கிட்ட சொல்றேன். ஓகே மேம், தேங்க்யூ. எனக்கு உங்க ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வேணும். டேய், ஃபைல கொடுடா, ஃபைல கொடு. அப்புறம் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் லவ் பண்ணிட்டு இப்படி சும்மா சுத்திட்டு இருக்க கூடாது. லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வேலையை பார்க்கணும். 2 பேருக்கும் சொல்றேன். ஓகே மேம். அக்கா, இவனுக்கு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் எங்க லவ் மேட்டர் வீட்ல சொல்லிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். ரொம்ப நல்ல விஷயம். அக்கா, ஒருவேளை எங்க 2 பேர் வீட்லயும் எங்க காதலை ஏத்துக்கலன்னா நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? தாலி கட்டுற வரைக்கும் நான் கூடவே இருப்பேன். என்னானாலும் சரி, என் தங்கச்சியோட கல்யாணத்தை நான் சிறப்பா நடத்தி வைப்பேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி, ஓகே. ஐஸ்வர்யம்மா, சின்னையா, சொல்லுங்க. ஃபைல நீங்க அம்மா கிட்ட கொடுத்து செக் பண்ண சொல்லுங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. நீங்க அவர் வேலை விஷயத்தை பாத்துக்கோங்க. சரி பார்வதி. சரி, நான் கிளம்பட்டுமா? சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சாரு, அவங்க பாத்துப்பாங்க. சரிங்கக்கா. வெளியே போறியா? போ போ. நந்தினி உனக்கு பெரிய ஆப்பா வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கா. இனி நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே முடியாது. டேய், கார் வருது, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அடி நல்லா பலமா படுறது. என்னம்மா இந்த மாதிரி பண்ணிட்ட? என்னாச்சு? ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க. அக்கா, நீ எது பாத்துட்டே? முகமெல்லாம் பயங்கர ரத்தமா இருக்கே. பலமா அடிபட்டு இருக்கும் போல இருக்கு. உயிர் இருக்கா இல்லையானே தெரியலையப்பா. பொழைக்க மாட்டேன். ஏமா, பாத்து வரக்கூடாதா? நான் பண்ணலங்க எதுவுமே. அது அவர்தான்.
யாரும்மா ஆக்சிடென்ட் பண்ணது? ஏம்மா அப்படி? யோ மூச்சு இருக்கா பாரியா? சரி சார். சார் மூச்சு இருக்கு சார். யோ ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ண. பண்றேன் சார். சீக்கிரம். உன் பேர் என்னம்மா? பார்வதி. எந்த ஊருமா? அட்ரஸ் என்ன? வாப்பா கொண்டு வா மெதுவா பார்த்து தூக்கி வைங்கப்பா. எந்த ஹாஸ்பிட்டல்லையா? கேஎம் ஹாஸ்பிட்டல் சார். சீக்கிரம் தூக்குங்க. இந்த பக்கம் பிடி. பார்த்து கொண்டு போங்க. பார்த்து நோட் பண்ணிக்க. தள்ளு. யோ எல்லாம் எழுதிட்டியா? இன்னொரு தடவை பார்த்துக்கய்யா. எதையும் மிஸ் பண்ணிடாத. ஒரு நிமிஷம் இரு, மேடம் கூப்பிடுறாங்க. இங்கே வெயிட் பண்ணுமா. ஹலோ மேடம். என்ன ஆக்சிடென்ட் கேஸா? ஆமா மேடம். இந்த கேஸ்ல அவ உன்கிட்ட மாட்டிருக்கால, அவ இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே கூடாது. அந்த பார்வதி ஜெயிலுக்கு போகணும். கம்பி என்னணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ, எஃப்ஐஆரை எப்படி போடணுமோ அப்படி போடு. சரிங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரி நான் எஃப்ஐஆர் போட்டுறேன். பார்வதியை கையோட ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போ. வீட்டுக்கு போகவோ இல்ல யாருக்கும் ஃபோன் பண்ணவோ அனுமதிக்காத. ஓகே மேடம். இப்ப நான் சொல்றத பண்ணு. உன் ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணணுமோ அத நான் பண்றேன். சரிங்க மேடம், தேங்க்ஸ் மேடம். ஹலோ மாமா. பார்வதி, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? மாமா, நான் ஓட்டிட்டு வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன சொல்ற பார்வதி? சரி, உனக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல, எனக்கு எதுவும் ஆகல. ஆனா கார்ல ஒரு ஆளுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. அந்த ஆளோட உடம்புல உயிர் இருக்குன்னு தெரிஞ்சதுமே போலீஸ் வந்து கேஸ் எழுதிட்டு இருக்காங்க. சரி, நீ பதட்டப்படாத. சரிங்க மாமா. நான் உடனே கிளம்பி வரேன். எங்க இருக்கேன்னு எக்ஸாக்டா சொல்லு. நான் இப்போ யாருமா போன்ல? என் மாமா தான். ஹலோ சார். ஹலோ. உங்க ஒய்ஃபை E3 போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறோம். எதுவா இருந்தாலும் அங்க வந்து பேசிக்கங்க. ஹலோ, சொல்றது கேளுங்க. ஹலோ. தயா, உள்ள வையா. சார், அம்மா நீ வாமா, வண்டியில ஏறு. வா. சார், எல்லாரும் போங்க. வாமா. ஆதி. அம்மா, என்னாச்சு? அவசரமா எங்கேயாவது கிளம்பிட்டியா? இல்லம்மா, ஒரு சின்ன வேலைதாம்மா. ஒரு அவசரமான வேலைதாம்மா. டப்புனு போய் முடிச்சுட்டு வந்துடுறேம்மா. என்னாச்சு? ஒரே பதட்டமா இருக்க. எனி ப்ராப்ளம்? ஐயோ, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சின்ன வேலைதாம்மா, முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ வந்துடுறேன். சரிங்களா? எந்த விஷயத்தையும் இவன் தான் டீல் பண்ணுவான். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போயிட்டு இருக்கானே. அவன் பதட்டமா போறத பார்த்தா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. இப்பதான் ப்ரோவை பத்தி நினைச்சேன், அதுக்குள்ள அவரே கால் பண்றாரு. என்னன்னு கேட்போம். சொல்லு ப்ரோ. அருண் எங்க இருக்க? அருண், நான் வீட்ல தான் ப்ரோ இருக்கேன். ஆமா, எதுக்கு ப்ரோ பதட்டமா பேசுற? பார்வதி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. என்ன ப்ரோ சொல்ற? அன்னி கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னது? பார்வதி கார ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அப்ப அவ அங்கேயே மண்டைய போட்டிருக்கணும். நந்தினி, இதுதான் உன் பிளானா? சூப்பர். சரி, அன்னைக்கு என்னாச்சு ப்ரோ? அவங்க சேஃபா தானே இருக்காங்க? பார்வதிக்கு ஒண்ணும் இல்லடா. பார்வதி கார்ல அடிபட்ட ஆளதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அண்ணியோட கார்ல விழுந்தவங்களுக்கு தான் அடிபட்டு இருக்கா?
இப்படி சொத்தப்பலாயிடுச்சே. அன்னைக்கு ஒன்றும் ஆகலையே ப்ரோ, அவங்க சேஃப் தானே? சரி, அடிப்பட்ட ஆளுக்கு என்ன ப்ரோ ஆச்சு? போலீஸ் கேஸ் புக் பண்ணி பார்வதி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்கடா. என்ன, அண்ணி அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போயிருக்காங்களா? என்ன ப்ரோ சொல்ற? ஆஹா, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். இதுதான் நந்தினியோட ஒரிஜினல் பிளானா? சூப்பர். E3 போலீஸ் ஸ்டேஷன் தான் பார்வதியை கூட்டு போறாங்களா? நான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் தான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணு, உடனே கிளம்பி வா, சரியா? E3 போலீஸ் ஸ்டேஷன் தானே? இதோ இப்பயே வரேன் ப்ரோ, வர ப்ரோ. நீ எதுக்கு டென்ஷன் ஆகாத ப்ரோ, அண்ணி உடனே வெளியே கூட்டிட்டு வந்துடலாம். இதோ வர. ஏண்டா, அவளை ஈஸியா வெளியே கொண்டு வரதுக்கு நாங்க இவ்ளோ பிளான் பண்ணோம். பார்வதி இந்த கேஸ்ல கம்பி என்ன போறது கன்ஃபார்ம்டா. ஆத்தா மகமாயி, இந்த வாட்டியாவது பார்த்து பண்ணு. வணக்கம் மேடம், சொல்லுங்க. வணக்கம்லாம் இருக்கட்டும். பார்வதி மேல எஃப்ஐஆர் போட்டாச்சா? போட்டாச்சு மேடம். எஃப்ஐஆர் மட்டும் போட்டா பத்தாது. பார்வதியை எப்படியாவது லாக்அப்ல வச்சே ஆகணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனி, அப்புறம் ஞாயிறு, 2 நாளும் கோர்ட் லீவ். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பார்வதியை ஜாமீன்ல எடுக்காம இருந்தா அந்த பார்வதியை லாக்அப்ல வைக்கலாம். இப்ப மணி 5 ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு. எப்படியாவது சமாளி. பார்வதியை லாக்அப்ல வச்சே ஆகணும். மேடம், அப்புறம் மேடம், கொஞ்சம் பெரிய இடம், ஏதாவது பிரச்சனை வந்துடாத. நான் புள்ள குட்டிக்காரன் மேடம். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா பண்ணு. ஓகே மேடம், வச்சிடறேன் மேடம். சார், வாங்க சார். இப்பதான் நந்தினி மேடம் கால் பண்ணாங்க. அப்படியா சார்? என்ன சொன்னாங்க? எப்படியாவது 6 மணி வரைக்கும் ஜமாளிச்சு சனி ஞாயிறு 2 நாள் அவங்கள லாக்அப்ல வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகே சார், ஓகே. இப்போ என்ன சார் பண்றது? அந்த பொண்ணை காப்பாத்த யார் வந்தாலும் சரி, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி 6 மணி வரைக்கும் ஜமாளிச்சா போதும் சார். நந்தினி மேடம் சொன்னதை செஞ்சிருவோம். சரி சார், சமாளிச்சிடலாம். மாமா. அண்ணி. பார்வதி, மாமா. பயப்படாத பார்வதி, அதான் நான் வந்துட்டேன்ல. அண்ணி, இது ஆக்சிடென்ட் கேஸ் தான். இப்போ உடனே வீட்டுக்கு போயிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க. சரி வா, போய் இன்ஸ்பெக்டர் பார்க்கலாம். வாங்க நீ, வாங்க. யார் என்ன எக்ஸ்கியூஸ் கேட்டாலும் சரி. வாங்க. வா. சொல்லுங்க சார். சார், இவங்க என்னோட ஒய்ஃப். ஆக்சிடென்ட் கேஸ் தானே, நான் ஜாமீன் கொடுக்குறேன். சார், ஆக்சிடென்ட் கேஸ் இல்ல, அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் சார். என்ன சார் சொல்றீங்க? அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸா? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஆமா சார், கார்ல அடிபட்டவரு எந்த வண்டியிலயும் வரல, ரோட்ல ஓரமா அவர் பாட்டுக்கு போயிருந்திருக்காரு. அவர் மேல இவங்க வேணும்னே காரை மோதி ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க. இல்ல சார், நான் வேணும்னே கார்ல மோதல. அவர்தான் திடீர்னு குறுக்க வந்து கார்ல மோதினாரு. சார், கார்ல அடிபட்டவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது மர்டருக்கான மோட்டிவேஷன் என்ன சார் இருக்கும்? சார், இதெல்லாம் கோர்ட்ல போய் பேசிக்கோங்க சார். ஸ்பாட்ல போய் அரெஸ்ட் பண்ண டிராபிக் எஸ்ஐ கொடுத்த ரிப்போர்ட்ல இது சாதாரண ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலன்னு எழுதியிருக்கு. ஆமா சார்,
ஸ்பாட்ல இருந்த டிராஃபிக் எஸ்ஐ நான் தான். எத்தனை ஆக்சிடென்ட்டை பார்த்துருக்கோம். நடந்தது ஆக்சிடென்டே இல்ல சார், அட்டெம்ப்ட் மர்டர் தான். இல்ல மாமா. ஜாமீன்ல எல்லாம் விட முடியாது சார், நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. அருண் ப்ரோ, நீ வக்கீல் கால் பண்ணி வர சொல்லு. ஆ என்ன அருண்? நாட் ரீச்சபிள் இருக்கு ப்ரோ. சார், உங்க வக்கீல கோர்ட் ஆர்டரோட 6 மணிக்கு உள்ள வர சொல்லுங்க. இல்லைன்னா அடுத்த 2 நாள் சனி ஞாயிறு கோர்ட் லீவு. உங்க ஒய்ஃபை 2 நாள் லாக்கப்ல தான் வைப்போம். மாமா பார்வதி பயப்படாது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ப்ரோ இப்பயும் கால் போக மாட்டேங்குது. நாட் ரீச்சபிளா தான் இருக்கு ப்ரோ. இதெல்லாம் அவ்வளவு நீ சீக்கிரம் try வர பண்ணிட்டே மாட்டாங்க இரு. சார். 6 மணி தாண்டி தான் அவர் வர, அதுக்குள்ள நம்ம பாத்துக்கலாம். யோ, நீ எதுக்கு 6 மணிக்குள்ள வர சொன்ன? 2 நாள் லாக்அப்ல வைக்கணும்னு சொன்னாங்க. வக்கீல் வந்தா என்னையா பண்றது? சார், இப்பவே மணி 5 ஆச்சு. இப்பதான் அவங்க வக்கீலுக்கு கால் பண்றாங்க. வக்கீல் ஃபோன் ரீச் ஆகல. இதுல அந்த வக்கீல் இவங்களோட போனை அட்டன் பண்ணி இங்க வந்து விசாரிச்சு எப்போ கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு வர்றது? ஒரு கேஸை எப்படி இழுத்து அடிக்கிறதுன்னு நமக்கு தெரியாதா சார்? அருண், நீ கட் பண்ண, நான் ட்ரை பண்றேன். ஆ ரிங் போது. சொல்லுங்க ஆதி சார். சார், நான் இப்ப E3 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன். போலீஸ் ஸ்டேஷன்லயா? என்ன சார் பிரச்சனை? சார், E3 போலீஸ் ஸ்டேஷன் தானே சார்? உடனே வரேன் சார். ஓகே. பார்வதி, வக்கீல் சார் உடனே கிளம்பி வரணும்னு சொல்லியிருக்காரு. டென்ஷன் ஆகாத, சரியா? சார், உங்க வக்கீல் வரும்போது வரட்டும். அம்மா, நீ போய் அந்த பெஞ்சில் உட்காருமா. கான்ஸ்டபிள் சார். ஏமா போய் உட்காருமா. ஓமா வா. நீ ஒன்னும் கவலைப்படாத பார்வதி, வக்கீல் வரான்னு சொல்லியிருக்காரு. நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நாங்க இங்க பக்கத்துல தான் இருப்போம், சரியா? நீ எதுக்கும் பயப்படாத. பேசுனது போறமா, நீங்க உட்காருங்க. சார், நீங்க கொஞ்சம் வெளில போங்க சார். போங்க சார். சரி வா ப்ரோ போலாம். சரி பார்வதி, நாங்க பக்கத்திலே தான் இருப்போம், சரியா? உட்கார், ஒன்னும் ஆகாது. உட்காருங்க அண்ணி. நாங்க இருக்கோம், கவலைப்படாத. வக்கீல் வந்தது நம்ம வீட்டுக்கு போயிடலாம், ஓகே? சரி உட்கார், நாங்க வெளியில இருக்கோம், இங்கேதான். வா ப்ரோ. டைம் ஆயிருச்சு, அவங்கள லாக்அப்ல வச்சு போட்டு. ஓகே சார். வாமா, எந்திரிமா, நேரம் ஆகுதுமா, வாமா.